நம் எல்லாருக்கும் ஆசைகள், தேவைகள், கனவுகள்னு ஏதாவது ஒன்னு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல வேலை, தீராத கடன் பிரச்சினை, பிள்ளைகளோட எதிர்காலம், உடம்புக்கு வந்திருக்கிற நோயில இருந்து ஒரு நிம்மதி. இப்படி ஆயிரக்கணக்கான எண்ணங்களோட தான் ஒவ்வொரு நாளையும் நாம நகர்த்திக்கிட்டு இருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ரொம்ப நாளா முயற்சி செய்வோம். பல வழிகள்ல போராடி பார்ப்போம், நிறைய தியாகம் செஞ்சிருப்போம். ஆனா அந்த ஒரு காரியம் மட்டும் தட்டிக்கிட்டே போகும். இப்படி திரும்பத் திரும்ப தோல்வி வரும்போது மனசுல ஒரு சோர்வும் விரக்தியும் வர்றது சகஜம்தான். என்ன செஞ்சும் இது நடக்க மாட்டேங்குதே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ன்னு நமக்கு தெரியாமலேயே ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழும். நீங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கீங்களா? ஒரு ஆசை நிறைவேறணும், இல்லன்னா ஒரு பெரிய கஷ்டம் விலகணும்னு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கீங்களா? என்ன முயற்சி செஞ்சும் வழி பிறக்கலையா? அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு விரக்தியில நிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. உங்க பிரார்த்தனை நிராகரிக்கப்படல. மாறாக ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த துஆ இருக்கு. அதை மட்டும் சரியான முறையில ஓதி அல்லாஹ்வின் உதவியைப் பெற்றா நடக்காதுன்னு நினைச்ச காரியத்தை கூட நடத்தி காட்ட முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம். முதல்ல ஒன்னை புரிஞ்சுக்கணும். மனிதனா பிறந்தா சோதனைகள் நிச்சயம் வரும். இது அல்லாஹ்வின் நியதி. சிலருக்கு பணக்கஷ்டம், சிலருக்கு ஆரோக்கியத்தில பிரச்சினை, சிலருக்கு குடும்ப உறவுகள்ல சிக்கல். ஆனா இந்தச் சோதனைகளைக் கண்டு நாம துவண்டு போயிடக்கூடாது. சொல்லப்போனா இந்தச் சோதனைகள்தான் நம்மள அல்லாஹ் கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு சேர்க்கிற ஒரு வாய்ப்பு. நாம ஒன்ன யோசிச்சுப் பார்க்கணும். இந்த உலகத்தையே படைச்சு பரிபாலிக்கிற நம்ம ரப்புக்கு நம்ம தேவைகள் தெரியாதா? நம்ம கஷ்டங்கள் புரியாதா? நிச்சயமா இல்லை. அல்லாஹ் நம்ம பிடரி நரம்பை விட பக்கத்துல இருக்கிறதா சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுக்கிறான் பாருங்க. நபியே, என் அடியார்கள் என்னை பத்தி கேட்டா நான் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கேன். பிரார்த்தனை செய்றவங்க பிரார்த்திச்சா நான் பதில் சொல்றேன். இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? நீங்க கேளுங்க, நான் தரேன்னு அல்லாஹ்வே சொல்றான். அப்போ நாம கேட்கிற துஆ எல்லாம் எங்கதான் போகுது? ஏன் சில விஷயங்கள் நடக்கத் தாமதமாகுது? இங்கதான் நாம துஆவோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நாம கேட்கிற துஆவுக்கு அல்லாஹ் 3 விதத்துல பதில் சொல்லுவான். 1, நாம கேட்டதை அப்படியே இந்த உலகத்திலேயே கொடுத்துடுவான். 2, நாம கேட்டதுக்கு பதிலா நமக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்தையோ துன்பத்தையோ தடுத்துடுவான். 3, இந்த 2யும் செய்யாம நம்ம துஆவை மறுமைக்காக ஒரு மிகப்பெரிய பரிசா, நன்மையா சேமிச்சு வைப்பான். மறுமை நாள்ல இந்த உலகத்துல கிடைக்காத நம்ம துஆக்களோட நன்மைகளை பார்க்கும்போது, அடடா, நம்ம எந்த துஆவுமே உலகத்துல கபூலாகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நாம ஏங்குவோமாம். ஆக உங்க துஆ ஒருபோதும் வீணாகாது. அதோட பலன் ஏதாவது உங்களை வந்து சேருங்கிறதுல உறுதியா இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையோட உங்க கஷ்டமான காரியத்தை இலகுவாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்துக் கொடுத்த அந்த அற்புத துஆவ பத்தி பார்ப்போம். اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. யா அல்லாஹ், நீ எதை இலகுவாக்குகிறாயோ அதைத் தவிர வேறு எதுவும் இலகுவானது இல்லை. நீ நாடினால் கவலையை அல்லது கடினமானதை கூட இலகுவானதாக ஆக்கிவிடுவாய். இந்த துஆவோட அர்த்தத்தை கொஞ்சம் யோசிச்சுப் பாருங்க. எவ்வளவு அழகான வார்த்தைகள்! இது மூலமா நாம் அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றோம்? யா அல்லாஹ், இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது உன்னாலதான் நடக்குது. ஒரு விஷயம் ஈஸியா இருக்கிறதும் கஷ்டமா இருக்கிறதும் என் கையிலையோ மத்தவங்க கையிலையோ இல்ல. முழுக்க முழுக்க உன் கையில தான் இருக்கு. எனக்கு இப்போ இந்த விஷயம் ஒரு பெரிய மலை மாதிரி, தீர்க்கவே முடியாத கவலை மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா யா அல்லாஹ், நீ மட்டும் நினைச்சா இந்த மலை மாதிரி இருக்கிற கவலைய கூட ஒரு கடுகு மாதிரி ஈஸியா ஆக்கிடுவ. உன்னால முடியாதது எதுவுமே இல்ல. அதனால என் இந்த காரியத்தை நீ எனக்கு இலகுவாக்கித்தா
நம்மளோட பலவீனத்தை ஒத்துக்கிட்டு அல்லாஹ்வின் அளவற்ற சக்தியிடம் சரணடைகிறோம். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நான் சொல்றது உங்க கடன், உங்க மன அழுத்தம், உங்க பயம் எல்லாமே காலி. இன்னைக்கு குர்ஆனோட ஒரு ரகசியத்தை உடைக்கப் போறோம். அதுதான் சூரா யாசீன். இது வெறும் பேச்சு இல்லைன்னு நிரூபிக்க அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது. குர்ஆனோட இதயம்னு இத சும்மா சொல்லலை. இது 36வது அத்தியாயம், 83 வசனங்கள். இது எவ்வளவு முக்கியம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை குர்ஆனோட இதயம்னு சொல்லியிருக்காங்க. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மையக் கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏகத்துவம், மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது. நாம எல்லாரும் தப்பு பண்றோம். ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா? தேவையே இல்லை. ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா? யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடடா! ஒரு புது தொடக்கம். அல்லாஹ்வின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு. உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா? அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீனை ஓதுங்க. அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது. சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க. உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதைவிட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு? உங்க லிஸ்டை அல்லாஹ் கிட்ட கொடுங்க, மிச்சத்தை அவன் பார்த்துப்பான். வாழ்க்கையோட மிக கடினமான ஒரு தருணம், மரணம். அந்த நேரத்துல கூட சூரா யாசீன் ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு. மரணப்படுக்கையில இருக்கிறவங்க பக்கத்துல இதை ஓதும்போது அவங்களோட வேதனை குறையும்னும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும்னும் நம்பப்படுது. மரணிக்கப் போகிறவர்கள் மீது சூரா யாசீனை ஓதுங்கள் என்று ஒரு நபிமொழி வழிகாட்டுகிறது. அந்த கடைசி நிமிடத்துல கிடைக்கிற இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் வெறும் வார்த்தைகளை ஓதுறது லெவல் 1 தான். இதோட உண்மையான சக்தியை நீங்க அடையணுமா? அப்போ இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் மந்திரம் இல்ல, இது ஒரு வார்னிங். ஒரே ஒரு இறை தூதரை நம்பாத காரணத்துக்காக ஒரு ஊரே அழிக்கப்பட்ட கதை இதுல இருக்கு. காய்ஞ்சு போன நிலத்திலிருந்து பயிரை உருவாக்குற அல்லாஹ்வின் சக்தியை இது காட்டுது. சூரியனையும் சந்திரனையும் அதனதன் பாதையில நீந்த வச்சிருக்கிற பிரபஞ்ச அதிசயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா நாம எல்லாரும் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படுவோம். அந்த உண்மையை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. ஆக சூரா யாசீன் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்லை. பாவ மன்னிப்பு, தேவைகள் நிறைவேற, கஷ்டமான நேரத்துல ஆறுதல் கிடைக்க எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான். இன்னையிலிருந்து சூரா யாசீன அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க. அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க. குர்ஆனோட இதயம் உங்க இதயத்தை மாத்தட்டும். எல்லாம் வல்லல்லாஹ் நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் குர்ஆனோட ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தித் தருவானாக. ஆமீன்.